ப்ரெப் பார்த்துட்டிங்கன்னா அக்வாலஜிக்காவோட வாட்டர் பேஸ்டு அது பிஃபோர் சீரம் போட்டிருக்கேன். இன்றைக்கி ஃபவுண்டேஷன் மேட்ச் ஃபார் பர்ஃபெக்ட்லி. அடுத்தது ஸ்டோபிங் க்ரீம் இது போட்டு தான் என் ஸ்கின்னை வந்து நான் க்ளோ பண்ணிவிட்டு ப்ரெப் பண்ணியாச்சு. ஸோ 1 by 1 ஃபவுண்டேஷனில் நமக்கு எவ்வளோ வேரியண்ட் இருக்குது எல்லாத்தோட ஸ்வாட்சஸும் பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃபவுண்டேஷன் வச்சுருக்கோம். ஒவ்வொருட ஃபவுண்டேஷனோட ஸ்வாட்சஸ் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். அப்போது நம்ம வந்து எப்போவுமே வந்து இதில் ஸ்டாண்டர்டு கலர் நம்ம இருக்க போகிறதில்ல. நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது ஒரு 2 கலர்ஸ் வாங்கி நம்ம மிக்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எப்போவுமே எக்ஸாக்ட் ஷேடு நம்மளுக்கு கிடைக்காது. நீங்கள் டேரெக்டாக ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு 2 ஷேடு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இல்லை கன்சீலர் வாங்கிட்டு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் போதும், ஒரு ஷேடு போதும். கன்சீலரில் மேட்ச் பண்ணிக்கலாம். பட் பாருங்கள், டார்க் ஃபவுண்டேஷன் பர்ஃபெக்டாக நம்ம ஸ்கின்னுக்கு எப்போவுமே கிடைக்காது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். தெரியுது அவங்களுக்கு ஒவ்வொரு கலரும் எந்த மாதிரி இருக்குன்னு. இப்போ ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் கலர் வாங்கி மிக்ஸ் மேட்ச் பண்ணி தான் அவங்களோட பர்ஃபெக்ட் ஷேட் வந்து கஸ்டமருக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ பர்சனல் கேருக்கும் இதே தான். பர்சனல் செல்ஃப் மேக்கப்பு, காலேஜ் கோயிங்கு எல்லாத்துக்கும் இதே ரூல் தான். ஸோ நீங்கள் ஃபவுண்டேஷன் பர்ஃபெக்ட் எப்படி மேட்ச் பண்ணுறதுன்னு தெரியாதுன்னா இந்த மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இனி நான் என் ஃபேஸில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸ்கின்னோட மேட்ச் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாக்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு 2 கலர் நான் வந்து மேட்ச் பண்ணி தான் நான் வந்து இதை யூஸ் பண்ணி இது 2ஐயும் யூஸ் பண்ணேன். என்னோட எக்ஸாக்ட் கிடைக்கும். நான் இதை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணி ட்ராப் ஆட் பண்ணி ஸோ அதோட குவான்டிட்டி தான். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஸ்கின் கேர் பிளெண்ட் நல்லா போட்டிருக்கேன், அதனால் ஈஸியாக ஸ்கின்னோட பிளெண்ட் ஆகுது. பாருங்கள் எக்ஸாக்ட் ஷேடு, என்னோடய ஸ்கின்னோட எக்ஸாக்ட் ஷேடு. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ நேச்சுரலாக தெரியாது. ஸோ ஆஃபீஸ் கோயிங்க்கு, காலேஜ் கேர்ள்ஸ்க்கு குயிக்காக ரெடி ஆகணும்னா இந்த மாதிரி ஸ்கின் ப்ரெப் ப்ராப்பராக பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி பண்ணிக்கோங்க. நான் ஐ மேக்கப் வந்து மைல்டாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ லிப்ஸ்டிக் போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு பேஸ் காமிக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ பிளெண்டிங் பண்ணும்போது நம்ம எக்ஸஸ் எல்லாம் வந்து இயரு, நெக்கு எல்லாமே அப்ளை பண்ணிக்கணும். ஸோ மேக்கப் எதுக்கு பொதுவாக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியுங்களா? நம்மளுக்கு வந்து ஒரு ஈவன் லுக்ஸ் இருக்கும்போது நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் இன்னும் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி நம்ம ஒரு ஃபீல் பண்ணுவோம். ஸோ மேக்கப் கிடையாது, இது வந்து ஒரு லைட் வெயிட் நம்மளை வந்து நம்ம பிரைட்டன் பண்ணுறதுக்காகவும் நம்மளை வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் பர்சனலாக நம்மளை வந்து கேர் எடுத்துக்கிறதுக்காகவும் தான். இது ஆக்சுவலி ஒரு லேயராக போடும்போது சன்லேருந்தும் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஸோ அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. மேக்கப்னு சொல்லிட்டு ரொம்ப இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஒரு நம்மளோட பர்சனல் கேர், அவ்வளோதான். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக பிளெண்ட் ஆயிடுச்சு. எப்போவுமே எக்ஸாக்ட் ஃபவுண்டேஷன் மேட்ச் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஒரு 2-3 ஷேட்ஸ் வச்சு இப்போ எப்படி மேட்ச் பண்ணுறதுனா நம்மளோட நெக்கும் நம்மளோட ஃபேஸும் ஈவனாக இருக்கிறது தான் மேட்ச் பண்ணுறது. ஆக்சுவலி இது ஒரு கலர் இருந்தால் கரெக்டாக இருக்காது. அதனால் நம்ம மேட்ச் பண்ணும்போது நம்மளோட நெக்கும் இதுவும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கணும். இப்போ நான் பவுடர் எதுவும் போடல, வெறும் ஃபவுண்டேஷனில் மட்டும்தான் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். கன்சீலரும் நான் யூஸ் பண்ணல. ஏன்னா பர்சனலுக்கு வந்து கன்சீலர் எல்லாம் தேவையில்லை, ஆரஞ்சு கரெக்டர் எல்லாம் தேவையில்லை. அது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு. அது வந்து ப்ரைடலுக்கு அவங்களுக்கு ஓகே. ஸோ ஒரு 2 ஃபவுண்டேஷன் எடுத்துகிட்டு மிக்ஸ் மேட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கும்போது சாம்பிளில் பாக்ஸ் வந்து குட்டியாக வாங்கிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், என்னோடய ஃபைனல் அவுட்ஃபிட்கான ஹேர் ஸ்டைல் அண்ட் மேக்கப் நான் என்னோடய மேக்கப் முடிச்சிட்டேன். பாருங்கள் இப்போ எக்ஸாக்டோட என்னோடய ஃபவுண்டேஷன் வந்து எக்ஸாக்டாக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் தெரியல, நீங்கள் அவுட்ரு போகும்போது தெரியாது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் மேலும் நீங்கள் ஒவ்வொரு தடவை லைக்ஸ் கொடுக்கும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இன்னும் அதிகமாக நான் போஸ்ட் பண்ணணுங்கிற எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ